ஜெயலலிதா அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்பதால் தான் அதிகாரிகள் அவ்வளவு கவனமாக பயத்தோடு வேலை செய்வார்கள். அந்த சிபிசிஐடி விசாரணைக்கு போன பிறகு செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க சிசிடிவி எல்லாம் வாங்கி ஆய்வு பண்ணி பார்த்தா சிசிடிவிக்கு கீழே வச்சு அடிச்சிருக்காங்க இந்த விக்னேஷை. அப்போ இதற்கெல்லாம் இவ்வளவு ஆதாரம் இருந்தும் காவல்துறை அந்த விக்னேஷை அடித்து கொல்லலைன்ட்டு ஒரு அதிகாரி பொய்யா ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. இதை போய் என்னை அசெம்பிளியில் வாசிக்க வச்சுட்டியே, சட்டப்பேரவையில் படிப்பது வரலாற்று ஆவணம், ஒரு முதலமைச்சரான என்னை பொய் சொல்ல வைத்து விட்டாயே என்று அந்த சங்கர் ஜிவால் மேலே எவ்வளவு கோபம் வந்திருக்கணும் மு.க.ஸ்டாலினுக்கு. ஆனால் கூச்சமே இல்லாமல் 2 நாள் கழித்து பாருங்கள், நான் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டேன் என்று ஒரு அறிக்கையை படித்துவிட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு அதை மாற்றிவிட்டார்கள். அந்த சங்கர் ஜிவாலை தண்டிச்சிருக்கணுமா இல்லையா, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? சங்கர் ஜிவால் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தது. இனி இது போல தவறான தகவலை எந்த அதிகாரியும் முதலமைச்சருக்கு தரக்கூடாது என்ற உதாரணத்தை 2022ஆம் ஆண்டே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இல்லைங்களா? எந்த முதலமைச்சராக இருந்தாலும் இதனை செஞ்சுருப்பாங்க. கோவம் வரணும்ல, என்ன அசெம்பிளியில் போய் சொல்ல வச்சுட்டு என்ன சிஎம் என்ன பண்ணார் தெரியுமா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதே சங்கர் ஜிவாலை தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கிறார். 2 வருஷம் சங்கர் ஜிவால் டிஜிபியாக இருந்தார். 2 வருஷம் முடிஞ்சு சங்கர் ஜிவால் டிஜிபி பதவி எல்லாம் இருந்து முடிந்த பிறகு அதற்கு பிறகு அவருக்கு ரிவார்டு, அதான் முக்கியம். டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற திரு சங்கர் ஜிவால் அவர்களுக்கு டிஜிபி அந்தஸ்துக்கு குறையாத தீயணைப்புத்துறை ஆணையர் என்ற பதவியை வழங்கி அந்த பதவியில் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.